ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜாப் ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்க மேத்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். முக்கியமான கீ பாயிண்டோட ஓகேங்களா. அதோட கண்டினியூஷன் தான் பாகம் 3 ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி விட்ட அந்த பாகம் பார்ட்ஸ் வந்து பார்க்காதவங்க அதுக்கான லிங்க்கு வந்து நான் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வரேன், செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இதுவுமே அதே பேப்பரோட கொஸ்டின், அந்த ப்ரீவியஸ் பாகம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பார்ட்ஸ் அந்த கொஸ்டின் பேப்பரோட கண்டினியூஷன் தான் ஓகேங்களா. இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம், அதுக்கான ஆன்சர்ஸ் முக்கியமான கீ பாயிண்ட் பார்க்கலாம். அதே கொஸ்டின் பேப்பர் தான், அதாவது 16/10/2022 இருந்த அதே கொஸ்டின் பேப்பர் தான், அதோட கண்டினியூஷன் தான். அந்த கொஸ்டின் பேப்பரில் 142வது கொஸ்டின் சரிங்களா. -15 × -12 இஸ் ஈக்குவல் டு, அதாவது -15யும் -12 நம்ம மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்கு சமமாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இது ஒன்றும் இல்லை, ஒரு பேசிக்ஸ் தான். நம்மளுக்கு ஃபஸ்ட் தெரிய வேண்டியது மல்டிப்ளிகேஷன், இது பெருக்கல். இதில் மைனஸ் இன்ட்டு மைனஸ்னா அது ப்ளஸ், அவ்வளோதான் சரிங்களா. வர ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இருக்கும். அப்போ 15யும் 12 நம்ம என்ன பண்ணோம், மல்டிப்ளை பண்ணணும். ஸோ I2 10 மீதி 1, அப்புறம் 1 2 1 1 2 3 ஓகேங்களா. அதே போல் 15 15 அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். 0 8 1 180. அப்போ ரெண்டுமே மைனஸ் இருக்கு. அப்போ மல்டிப்ளிகேஷன் பிரகாரம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், வர ஆன்சர் பிளஸ் தான் இருக்கும். அப்போ ஆன்சர் என்னது 180. 180 எங்க இருக்கு, பிளஸ் 180 சி. ஸோ சி தான் அதுக்கான ஆன்சர் ஓகேங்களா. பிளஸ் 180. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்க, 143வது கொஸ்டின் சரிங்களா. ராம் ஸ்டடிட் ஃபார் 4 hours ஓகேங்களா, 7 hours 5 hours. அதாவது ராம் வந்து பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் 7 மணி நேரம் 5 மணி நேரம் சொல்லிட்டு படிச்சிருக்கான். எப்படி ரெஸ்பெக்டிவ்லி ஆன் 4 கான்சிக்யூட்டிவ் டேஸ், அதாவது கண்டினியூவாக 4 நாளாக படிச்சிருக்கான். 4 மணி நேரம் 7 மணி நேரம் 5 மணி நேரம் சொல்லிட்டு ஒரு 4 நாளாக அந்த மாதிரி படிச்சுருக்கான். இப் ஸோ ஹவு மெனி ஹவர்ஸ் டிட் ஹி ஸ்டடி டெய்லி ஆன் ஆவரேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போனா ஒரு நாளைக்கு சராசரியாக அவன் எவ்வளோ நேரம் படிச்சிருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. தமிழில் படிங்க. அது ராம் தொடர்ச்சியாக 4 நாட்களின் முறையே 4 மணி நேரம் 7 மணி நேரம் 5 மணி நேரம் அப்படின்னு படித்துள்ளார். அவ்வாறெனில் அவர் ஒரு நாளைக்கு சராசரியாக எவ்வளவு நேரம் படித்துள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து ஒரு ஆவரேஜ் கணக்கு, சராசரி பார்க்கறது. இப்போ என்னன்னா, இந்த 4 நாட்களுக்கு பார்த்தீங்களா, அதை அப்படியே வச்சுக்கோங்க. 4 days இது அப்படியே இருக்கட்டும். எத்தனை அந்த ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் படிச்சிருக்காங்க அங்கே பாருங்க. 4 மணி நேரம் 1, 7 மணி நேரம் 1, 5 மணி நேரம் ஓகேங்களா. இப்போ அந்த மணி நேரம் பார்த்தீங்கன்னா, அந்த படித்த மணி நேரம் அதை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. 4 மணி நேரம் 1, 7 மணி நேரம் 1, அப்புறம் 5 மணி நேரம் 1 சரிங்களா. அதாவது 5 மணி நேரம் 1, அந்த 7 மணி நேரம் 1, 4 இதை என்ன பண்ணணும், அந்த 3த்தையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கணும். டிவைடட் பை எத்தனை நாள், 4 நாள் ஓகேங்களா. அந்த 4 கீழே போட்டுக்கணும், அவ்வளோதான் ஓகேங்களா. இதுதான் வந்து ஆவரேஜ் டைமிங், அதாவது ராமு படித்த ஆவரேஜ் டைமிங் ஓகேங்களா. அவங்க கொடுத்துருக்க இந்த ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், தொகுதியில் மேலே அப்படியே ஆட் பண்ணிக்கணும். 4 hours 7 hours 5 hours அதை அப்படியே ஆட் பண்ணிவிட்டு கீழே 4ஆல் வகுக்கணும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 4 7 11 11 ஒரு 15 சாரி 5 16 16 டிவைடட் பை 4. இப்போ ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணலாமா. 16 எத்தனை நாள் இருக்குது, 4 நாள் தான் இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம். இப்போ ஆப்ஷனில் எங்கே இருக்குது, 4 மணி நேரம் ஆப்ஷன் இருக்குது. இதுதான் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர், 4 hours ஓகேங்களா. இது வந்து ஒரு ஆவரேஜ் கணக்கு தான் ஓகேங்களா. இப்போது உதாரணத்துக்கு ஒரு 3 நம்பர் 1 2 3 சரிங்களா. இதுக்கான ஆவரேஜ் கிட்ட என்ன பண்ணுவீங்க, இந்த 3 நம்பருக்கான ஆவரேஜ் கிட்ட என்ன பண்ணுவீங்க, 1 2 3 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு எத்தனை நம்பர் இருக்குது, 1 2 3 3ஆல் டிவைட் பண்ணணும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 3 3 6 6 பை 3 எத்தனை வரும், 2 வரும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஆவரேஜ் வந்து ப்ராப்ளம் பார்ப்போம் ஓகேங்களா. இதுவும் ஒரு ஆவரேஜ் ப்ராப்ளம் தான். ஒருத்தருக்கு அந்த டைமிங், அந்த தினமும் படித்தாங்க பார்த்தீங்களா, அந்த தினமும் படித்த டைமிங் வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு மொத்தம் எத்தனை நாள் கொடுத்துருக்காங்க, 4 days சரிங்களா. 4 நாள் கொடுத்துருக்காங்களா, அந்த 4ஆல் டிவைட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். டிவைட் பண்ணிட்டா வர ஆன்சர் தான் அது. அப்போது இந்த கொஸ்டின் ஆன்சர் அது 4 hours 4 மணி நேரம். சராசரியாக ஒரு நாளைக்கு ராம் வந்து 4 மணி நேரம் படித்துள்ளார் ஓகேங்களா. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இதுதான் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்க,
144வது கொஸ்டின். A heater consumes 5 units of electricity in 50 minutes. How many units does it consume in 2.5 hours? ஓகேங்களா, தமிழ்ல படிங்க. 50 நிமிடங்களில் ஒரு ஹீட்டர் 5 யூனிட் மின்சாரத்தை பயன்படுத்தியுள்ளது. சரிங்களா, அதாவது 50 நிமிஷத்துல ஒரு ஹீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 5 யூனிட் மின்சாரத்தை வந்து பயன்படுத்தி இருக்குது. அப்ப 2.5 மணி நேரத்தில் எவ்வளவு யூனிட்களை பயன்படுத்தி இருக்கும் அப்படின்னா 2.5 மணி நேரத்தில் வந்து எவ்வளோ யூனிட் வந்து பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள் கணக்கு தான். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற டேட்டாவை ஃபஸ்ட்டு தேதிங்க. அதாவது இங்கே பாருங்க, 50 மினிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ யூனிட் போயிருக்கு? 5 யூனிட் வந்து போயிருக்கு. யூனிட் வந்து நான் யூன்னு கொடுக்குறேன். சரிங்களா, 5 யூனிட் போயிருக்கு. அவங்க என்ன கேட்குறாங்க, 2.5 ஹவர்ஸுக்கு எத்தனை யூனிட் இருக்கும், எத்தனை யூனிட் வந்து பயன்படுத்தியிருக்குன்னு கேட்குறாங்க. 50 நிமிஷத்துக்கு 5 யூனிட்னா அப்போ 2.5 ஹவருக்கு எத்தனை யூனிட்? இது 2.5 ஹவர். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இங்கே நிமிஷத்துக்கு தானே கொடுத்துருக்காங்க, நம்ம இந்த ஹவர்ஸை ஃபஸ்ட்டு நிமிஷமாக மாற்றிக்கணும். ஓகேங்களா, அப்போ 2.5 ஹவருக்கு வந்து நம்ம நிமிஷமாக மாற்றணும். 1 ஹவர்னா எத்தனை நிமிஷம்? 60 மினிட். சரிங்களா, 1 ஹவர்னா 60 மினிட். அப்போ 2 ஹவர்னா 2 × 60 120 மினிட். சரிங்களா, ஓகேங்களா. 1 ஹவர்னா 60 மினிட். அப்போ ½ ஹவர்னா என்னங்க 2.5 ஹவர் பார்த்தீங்களா, அதனால ½ ஹவர்னா 1 ஹவர்னா 60 மினிட். அப்போ ½ ஹவர்னா இதில் பாதி, 60ல் பாதி எவ்வளோ? 30 மினிட்ஸ். ஸோ இப்போ நமக்கு 2 ஹவர்ஸ்னு தெரிஞ்சிச்சு, ½ ஹவர்ஸ் தெரிஞ்சிச்சு. சரிங்களா, அப்போ 2 ஹவர்ஸுக்கு வந்து 120 மினிட். ஏன்னா நமக்கு 2.5 ஹவர்ஸ் வேணும்ல. 2 ஹவர்ஸுக்கு 120 மினிட்னா ½ ஹவருக்கு 30 மினிட். ரெண்டு ஆட் பண்ணாமல் கிடைக்கும். சரிங்களா, 150 மினிட்ஸ் கிடைக்கும். சரிங்களா, 120 30 ஆட் பண்ணால் 150 மினிட்ஸ் கிடைக்கும். 150 மினிட்ஸ். புரிஞ்சுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ஹவர்ஸ் மட்டும் கரெக்டாக வந்து டேலி பண்ணுங்க. இது வந்து கிளாக் அந்த மாதிரி தான் வருது, அந்த ப்ராப்ளம் தான் வருது. 1 ஹவருக்கு 60 மினிட்னா ½ ஹவருக்கு 30 மினிட், அதில் பாதி 30 மினிட். 2 ஹவர்ஸ்க்கு 2 × 60 120 மினிட். இந்த 120யும் 30யும் நம்ம ஆட் பண்ணோம். ஏன்னா 2.5 ஹவர்ஸ் நம்மளுக்கு டைமிங் வேணும் இல்லையா, மினிட்ஸில் வேணும். அப்போ 120யும் 30யும் ஆட் பண்ணால் 150 கிடைக்கும். 150 மினிட். சரிங்களா, இப்போ வாங்க நம்ம வந்து இப்போ மினிட்ல கன்வெர்ட் பண்ணிட்டோமா. இங்கே என்ன இருக்குது, 50 மினிட்டுக்கு 5 யூனிட் சொல்லியிருக்காங்க. அப்போ 150 மினிட்டுக்கு வந்து எத்தனை யூனிட் எடுத்துக்காங்க? ஃபஸ்ட்டு இந்த 50 இந்த 150 வந்து டிவைட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், 150 மினிட் டிவைட் பை 50 மினிட். அதாவது நம்ம என்ன பண்ணலாம், இதில் எத்தனை மடங்கு இருக்குன்னு பார்க்கணும். இந்த 150ல் இந்த 50 வந்து எத்தனை மடங்கு இருக்குன்னு பார்த்தா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, இது வந்து 150 350 150. சரிங்களா, அப்போ ரெண்டையும் கேன்சல் பண்ணால் நமக்கு 3 கிடைக்கும். அப்போ 3 மடங்கு பெருசு. அதாவது இந்த 50 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த 150 நிமிஷம் இந்த 50 நிமிஷத்தோட 3 மடங்கு பெருசு. சரிங்களா, அப்போ 1 மடங்கு 50 நிமிஷத்துக்கு வந்து எத்தனை யூனிட்? 5 யூனிட்டா. அப்போ 150 நிமிஷத்துக்கு 3 × 5. சரிங்களா, 3 × 5 எவ்வளோ? 15. ஓகேங்களா, அப்போ 15 யூனிட். 2.5 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ யூனிட் யூஸ் பண்ணியிருக்கு? 15 யூனிட் யூஸ் பண்ணியிருக்கு. ஆப்ஷன் டி. இங்கே பாருங்க, இதுதான் ஆன்சர். ஓகேங்களா, இங்கிலீஷ்லேயும் பாருங்க, ஆப்ஷன் டி 15 மினிட்ஸ் தான் இதோட ஆன்சர். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஃபர்ஸ்ட் இந்த டைமிங் மட்டும் கரெக்டாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, 150 மினிட்ஸு. அப்போ 50 நிமிஷத்துக்கு 5 யூனிட்னா 150 நிமிஷத்துக்கு, அப்போ இதில் எத்தனை மடங்கு இருக்குன்னு பார்க்கணும். ஓகேங்களா, அப்போ 3 மடங்கு இருக்குது. அப்போ 3 மடங்குன்ட்டு 1 மடங்குக்கு 5 யூனிட்னா 3 மடங்குக்கு 3 × 5 15. சரிங்களா, 15 யூனிட்னு போட்டுக்கணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா, அப்போ ஆன்சர் வந்து 15 யூனிட். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் எக்ஸ்பிரஷன் இஸ் நாட் ஜீரோ? ஓகேங்களா, அதாவது பின்வரும் வெளிப்பாடுகளில் எது பூஜ்ஜியமாக இல்லை? 145வது கொஸ்டின். இந்த கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து எது பூஜ்ஜியம் இல்லைன்னு கேட்குறாங்க. இப்போ 0 × 0 என்னது? 0 தான். 0/0னாலும் 0 தான். அதே போல் 0/2னா 0. ஆனால் 2/0 வந்து இன்ஃபினிட்டிவ். சரிங்களா, அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து இதுதான். இது எல்லாமே சேம். ஓகேங்களா, இது மட்டும் சேம் கிடையாது.
2/0ன்றது என்னது? 2/0னா இன்ஃபினிட்டிவ். அதாவது ஒரு நம்பருக்கு கீழே எந்த நம்பர் வேணா இருக்கலாம். அதாவது n/0ன்னு போட்டிங்கன்னா இந்த நம்பர் வந்து எந்த நம்பர் வேணா இருக்கலாம். அப்படின்னா என்னது? இன்ஃபினிட்டிவ். சரிங்களா? n = 1 2 3 எந்த நம்பர் வேணா இருக்கலாம் 0 இல்லாமல். அப்படி இருந்து கீழே 0 போட்டோம்னா அதான் என்னது? இன்ஃபினிட்டிவ். அப்போ இதுதான் பூஜ்ஜியம் இல்லாத ஒரு எண் 2/0ன்றது. இதுக்கான ஆன்சர் என்னது? சி. சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பாகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் மட்டும் தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். சரிங்களா? கொஞ்சம் கரெக்டாக அந்த நிமிஷத்தை மட்டும் கரெக்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த 150 அதாவது 50 நிமிஷத்துக்கு வந்து 5 யூனிட் அப்படின்னா 150 நிமிஷத்துக்கு எத்தனை யூனிட் நம்ம தெரியணும். அதான் இந்த 150ல் எத்தனை 50 இருக்குன்னு பார்த்துக்கணும். 150ல் 3 50 இருக்குது. அப்போது ஒரு 50க்கு 5 யூனிட்னா அப்போ 3 × 5 15. இதை மட்டும் கரெக்டாக புரிஞ்சுங்க. இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஈஸியான கொஸ்டின் தான், கரெக்டாக புரிஞ்சுங்க. ஓகேங்களா? ஒரு டைம் ரிமைண்ட் பண்ணி கூட பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாகம் 3க்கான கொஸ்டின்ஸு, முக்கியமான அப்புறம் ஆன்சர்ஸு, முக்கியமான கீ பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாகம் 4 வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவலை உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.